நண்பர்களே, இந்த ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வாழ்க்கையில் பண்ணி வச்ச காதல் கதை, உண்மை சம்பவங்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே சொல்லலாம். நம்ம அதை உட்காந்துக்கிட்டு எல்லா கோள்களையும் எழுதி இவங்களுக்கு இப்படி நடந்தது, இந்த டேட்டில் பிறந்தாங்க, இந்த திசாபுக்தியில் பிறந்தாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். அந்த கேதுங்கிற கிரகம் என்ன மாதிரியான ஒரு காரியத்தையெல்லாம் செய்யுது அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்படி ஒரு கதை ஒன்று இருக்குது. இப்போது ஒருத்தர் திருமணமாகி ஒரு நல்ல தொழிலில் இருக்கார். நல்லா புரிஞ்சுக்குங்க, திருமணமாகி நல்ல தொழிலில் இருக்கார். அவர் அவருடைய அலுவலகத்துக்கு ஒரு ஆள் எடுக்கிறார். அப்படி அப்போது ஒரு பொண்ணு சேர்றான். இப்போ இந்த பொண்ணு சேர்ந்த உடனே இவருக்கு முதல்ல பெருசாக தெரியல. அப்புறமா தான் தெரியுது, இவங்க மெல்ல மெல்ல உயர்றாங்க. யார்? இந்த சம்மந்தப்பட்ட ஜாதகர் நல்லபடியாக கொஞ்சம் வளர்ச்சி போகுது. இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா இந்த வளர்ச்சி இவ்வளோ தூரம் போகிறாங்க. ஸோ நமக்கு சம்பளம் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போது நாம் இவரை கொஞ்சம் சரிப்படுத்தினா தான் முடியுமோ இப்படி என்னமோ நினச்சது தெரியல. மெல்ல மெல்ல இந்த சம்மந்தப்பட்ட ஜாதகரை நெருங்க ஆரம்பிச்சுது. நல்லா தொழில் பண்ணிகிட்ருக்கிறவர் ரொம்ப நெருங்க ஆரம்பிச்சோன்னே இவரும் முதல்ல ஏதோ ஒரு பெருசாக எடுத்துக்கல. அப்புறமா நெருக்கத்தை அதிகப்படுத்த இவரும் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த நெருக்கத்தை தவிர்க்க முடியவில்லை. இந்த தவிர்க்க முடியாததுனால என்னாச்சுன்னா, ஒரு முறை இருவருக்குள்ளேயுமே உடல் மனம் எல்லாமே இணைஞ்சிருச்சு. அப்போ இதை தொடர்ச்சியாக உடல் மனம் எல்லாமே இணைய ஆரம்பிச்சிருச்சு. கேது நல்லா கேட்டுக்குங்க, இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. அந்த பொண்ணை வேலைக்கு எடுத்துலேருந்து கணக்கு வச்சுங்க ஆரம்பிச்சிருச்சு. அதை எடுத்து ஆரம்பித்து வச்சது அடுத்தது க்ளோஸ் பண்ணிடுச்சு. அதாவது ரொம்ப ரெண்டு பேரும் இடத்துலையே ரொம்ப இணக்கமான சூழ்நிலைகளை உருவாக்கி உடல் மனதால் இணைய வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்குது. அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்குது. இது ஒரு நாள் மனைவிக்கு தெரியாமையா போகும்? தெரிஞ்சுது. ஆனால் தெரிஞ்சதுன்னா தெரிய வைக்கப்பட்டது. அதுதான் விஷயம். தெரிய வைக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? இந்த சம்பந்தப்பட்ட இந்த ஜாதகர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் இந்த பெண்ணும் அங்கே நின்னது இங்கே நின்னது, காபி ஷாப்பில் குடிச்சது, வெளியே போனது, தெரியாமல் போயிட்டு வந்தது, இது எல்லாமே ஃபோட்டோ ஒன்று எடுத்து இவருடைய மனைவியினுடைய ஃபோனுக்கு வருது. அதை பார்த்த உடனேயே மனைவிக்கு சந்தேகமாகி போச்சு. இவங்க வெளியே போயிட்டு சுற்று வந்த கதையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் தெரியல. இப்போ தெரிஞ்ச உடனே இந்த கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கணக்கு வழக்கு பார்க்குறது, அந்த பொண்ணுக்கு என்ன கொடுத்தேன் இதெல்லாமே பார்க்குறப்போ கொஞ்சம் இது உடல் மனம் எல்லாம் இணைஞ்சு காசு பணம் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. வீடு தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டை எடுத்து கொடுத்து அந்த மாதிரியெல்லாம் வாடகை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப நெருக்கமானது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ண அப்படியே அதாவது அந்த அம்மா இனிமேல் இவங்ககிட்ட வாழ முடியும்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. ஞானம் நம்பர் 1, மனைவி பிரிஞ்சு போயாச்சு. சரி, நீ போனா என்ன, நமக்கு தான் ஆள் இருக்குதே அப்படின்னு அந்த பொண்ணு கூட கொஞ்ச நாள் வேலை செய்ய நமக்கு அடுத்தது இன்னும் கடனெல்லாம் நிறையா வாங்க வேண்டியது, இன்னொரு பார்ட்னர் ஒருத்தர் சேர்த்திக்கலாம், அவர் நல்லா பண்ணுவார் அப்படின்னு சரி பார்ட்னர் சேர்த்திக்கலாம்னா காசோட பார்ட்னரை சேர்த்துனா பரவாயில்ல, இருந்தாலும் ஏதோ ஐடியில் தப்பிக்கலாம், அதை தப்பிக்கலாம். இது பொய்யான ஒரு விஷயத்தை கொடுத்து என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர், அந்த பார்ட்னர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வயசு கம்மியான பையனாக இருக்கிறான். இவரை பார்ட்னர்னு சொல்லுச்சு. அண்டை தேசத்துலேருந்து தான் கூட்டிகிட்டு வந்தது. அந்த பொண்ணு அண்டை தேசம்தான், அண்டை மாநிலம்தான். கூட்டிகிட்டு அவர் ரொம்ப க்ளோஸாக அவன் பேசுறது பழகிறது ரொம்ப க்ளோஸ். யாருக்கு? இந்த ஜாதகருக்கு ரொம்ப க்ளோஸ், பிடிச்சு போச்சு. அப்போ இவரையே அவன் என்ன பண்ணா, உள்ளே வந்தோடனே அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸோட முரண்பட்ட கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆமாம் அப்படியே சலாம் அப்படின்னு போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவன் ஒவ்வொரு ஆளாக இவன் சரியில்லை அவன் சரியில்லை, ராத்திரி ஆனால் அந்த இவர் தான் ஓனராச்சு, ஜாதகர் தான் ஓனராச்சா, ஓனர்கள் ரிப்போர்ட் கொடுத்து வெளியே ஒவ்வொரு ஆளாக வெளியே அனுப்பிச்சி விட்டு இவங்க ஆளுகளாக ஒவ்வொருத்தராக அனுப்பிச்சிட்டு வர்றாங்க. பேரெல்லாம் வேண்டாம், நம்ம அண்டை மாநிலம்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாநிலமாக இப்போ தமிழ் ஆளுகள்லாம் போய் அண்டை மாநிலத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தராக உள்ளே வர்றாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு ஒரு 4 வருஷம் போகுது. போகிறப்போ நிதிநிலை சரியாக இல்லை, நிறையா செலவினங்கள் ஆகுது. இவர் அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகுது. பார்த்தீங்கன்னா நிறையா அந்த சுற்றியில் இருக்கிற ஆளுக எல்லாருமே இவரோட கண்ட்ரோலை தாண்டி இப்போ புதுசாக வந்தா பாருங்க அந்த பையன், அதுக்கப்புறம் இவர் 2வது திருமணத்துக்கே போகலை. சும்மா ஏன்னா விவாகரத்தெல்லாம் வாங்காதனால அப்படியே சஸ்பென்ஸாக ஓடிட்டு இருக்கு. இந்த கேது வச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கு. இந்த ஒரு கேரக்டரோட ஓடிக்கிட்டு இருக்குது ஜாதகம். நம்பிக்கைன்னு போயிட்டே இருந்தது. கடைசியில் அதிகாரம், மனைவி போனால் அடுத்தது கடனாளி ஆயாச்சு, அதிகாரம் போகுது. அவருடைய பேச்சை இப்போ யாருமே கேட்குற இடத்துல இல்லை. அந்த பையன் சொன்னாதான் கேட்குற இடத்துக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு அவங்க ஆளுகளை கொண்டு வந்து வளர்த்தி விட்டான். அப்புறமா ஒரு இடம் வாங்கிறதுக்கு பிளான் பண்ண வச்சான். இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு வில்லங்கமான இடம். அந்த வில்லங்கமான இடத்த வாங்க வச்சு, அது ஆக்சுவலாக சொல்ல போனால் இதுவும் செட்டப். இப்போ வந்தான் பார்த்தீங்கன்னா அந்த பையன் சொன்ன அந்த பையனும் இந்த பொண்ணு, இவர் ஒன்று ஒரு சஸ்பென்ஸாக வச்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த பொண்ணு. இந்த 2 பேருமே ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் பழக்கம், 2 பேருமே லவர். ஆனால் இந்த சம்பந்தப்பட்ட ஜாதகரை ஏமாத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து கம்பெனியை, அதாவது பொருளாதார விஷயத்தை அவர் எடுத்துக்கிட்டார். இந்த பொண்ணு இவரை கவனிச்சுக்கிட்டு, இதெல்லாம் நல்லா கேட்டுக்கணுங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்தே பண்ணுறாங்கன்னா நீங்கள் யோசனை பண்ணுங்க. இவருக்கு இதெல்லாம் தெரியாது. ஏன்னா மயக்கம் இது வந்து என்ன சொல்ல முடியும், மோகம்னு சொல்லலாம். மயக்கத்தை தாண்டி மோகம் பெருசாக போயிடுச்சு. பிள்ளைகளை கவனிக்கலை, மனைவியை கவனிக்கலை. கடைசியில் ஜாதகர் கடன் ஆகுது, சொத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், வெளியே கொடுத்த பணம் திடீர்னு வராமல் போகுது. அதுக்கும் இவங்களே காரணமாகறாங்க. கையெழுத்து போட்ட இடத்துல எல்லாம் கடன் கேட்குறான். கடன் கொடுத்தவன் கடைசியில் என்ன பண்ணா, எல்லாத்தையும் தான் சுருட்டி வச்சுக்கிறான். இவன் என்ன பண்ணா, இந்த தடவை ட்விஸ்ட் இருக்கு. இவன் இன்னொரு பார்ட்னரை கூட்டிகிட்டு வர்றேன், அவன் காசு வச்சுக்கிறான். இப்போ காசு கொடுத்தன்னா ஷேருக்கு இதாகும், நான் கூட்டிகிட்டு வரேன். சரி, திரும்ப அண்டை மாநிலத்தை ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தான். அவன் யாருன்னு கேட்டால் அதிர்ச்சி ஆகிடாதீங்க. ஆக்சுவலாக அந்த லவராக சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லைங்க, இவ ஏற்கனவே இவங்களுக்குள்ள கணக்கு தான். அந்த லவரோட ஹஸ்பண்ட், அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் எப்படி ஸ்கெட்ச் வந்து போட்டிருக்குன்னு பாருங்கள். அந்த பொண்ணு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி இன்டர்வியூக்கு வந்திருக்கு. ஹஸ்பண்ட் இருக்கிறான், ஒரு லவர் வேற கூட வச்சுக்கிட்டு சுற்றுறான். இது அந்த புருஷனுக்கே தெரியும். எப்படி ஃபஸ்ட்டு இவங்க வர்றாங்க, 2வது அந்த பையன் வர்றான். அவன் அப்படியே மெல்ல மெல்ல ஆக்டோபஸ் மாதிரி அங்கே இருக்கிற ஸ்டாப்ஸை மாற்றுறான், இருக்கிறவங்களெல்லாம் உள்ள தூக்கி போடுறான், இவரை கடங்காரனாக்குறான். அதாவது வில்லங்க பூமியை வாங்க வைக்கிறான். அந்த வில்லங்க பூமியை வாங்க வச்சு கடனாளியாக்குறான். கடைசியில் அவங்ககிட்ட இருக்கிற, அதாவது வந்து அந்த ஜாதகருடைய பணத்தையே இவர் எடுத்து வச்சுக்கிட்ட. அப்படி அதையே என்ன பண்ணுறான், ஏன்னா இவன் உள்ளே போடுறது முடியாது, புரிஞ்சுக்கணும். இவன் உள்ளே போட்டால் சிக்கலாகி போய்ட்டு நாளைக்கு என்ன ஏதுன்னு கேள்வி வரும். அதனால் ஏன் அந்த ஹஸ்பண்டுக்கும் இவனுக்குமே பழக்கம். அவ்வளோ ஒரு சோசியல், நாடு நாசமாக போய் ரொம்ப நாள் ஆகி போச்சுங்க. அப்போ அந்த புருஷனை உள்ளது கூட்டிட்டு வராங்க. அவர் பார்ட்னர் ஆகிட்டார். நல்லா கவனிக்கணும், ஒரு பார்ட்னர் ஆகிட்டார். இப்போ ஒன் ஆஃப் த பார்ட்னர், அவர் தான் பார்ட்னர், இவர் மேனேஜர். பொண்ணு அதுவும் வேலை பார்த்துட்டு இருக்கு. இப்போ டாமினேஷன். அப்போ அவங்க ஆளுகளே எல்லாம் வந்தாச்சு. அடுத்தது இவர் கீழே இறங்குது. கடைசியில் கொஞ்சம் அப்பப்போ ட்ரிங்க்ஸ் பழக்க ஆரம்பிச்சு விட்டார். எப்போ புதுசாக கடைசி அது வரைக்கும் ட்ரிங்க்ஸ் பழக்கம் இல்லை அவருக்கு. அப்படியே ட்ரிங்க்ஸ் பழக்க ஆரம்பிச்சு விட்டு அவர் ரொம்ப மொடாக்குடியெல்லாம் போகலை. ஆனால் நான் பார்த்துக்கிறேங்க, இப்போ என்ன போய் ஏதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இது புதுசாக வந்த அந்த முன்னாள் ஹஸ்பண்ட், அவன் வந்த அந்த பொண்ணோட முன்னாள் ஹஸ்பண்டு, அவன் வந்து சொல்லி நீ இப்படி இன்னும் வர வேண்டாம், நாங்கள் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இவர் ஏதோ சரி நம்ம பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்லி இல்லை. அப்புறமா தான் தெரியுது 6 மாதம் கழித்து வீடு ஜப்திக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, கடன் அடை போச்சு. கடைசியில் அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, பணத்தை கையில் கொடுத்து இதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஒரு 3, அப்போ தான் இவருக்கு விவரம் புரியுது. இந்த பொண்ணு கான்டாக்ட் பண்ணுறதில்ல, வர்றதில்லை, கவனிக்கிறதில்ல.
அந்த பையன் முழுமையாக கம்பெனி ஃபுல்லாக ஆஃபீஸ் கம்பெனி அப்படின்னு போயிட்டான். இந்த புதுசாக வந்தவன் அவன் தான் இப்போ ஓனராகி போயிட்டான். இந்த 3 பேர் சேர்ந்து அந்த நிறுவனத்தையே கையில் எடுத்துக்கிட்டு நடத்துகிறாங்க. இந்த ஆள் நடுத்தருவில் விட்டாங்க. அவருக்கு கேது மிகப்பெரிய ஞானத்தை அவருக்கு கொடுத்தது. புரிஞ்சுதுங்க. அப்போ ஸ்கெட்சு, இதெல்லாம் ஒரு ஸ்கெட்சு. இந்த இதுக்கு நிறைய உதாரணங்கள். இது உண்மை சம்பவம். இதை போட்டுக்கிட்டு விளக்கி அது கேட்டு அதெல்லாம் வேண்டாம். கேதுன்னா என்ன பண்ணுதுன்னு இப்போ புரியுதா? அப்போ நீங்கள் கேதுவில் மட்டும் எப்போதுமே சபலப்பட்டுறாதீங்க, உதவி செய்யுங்க. ஆனால் அவங்களே ரொம்ப நெருக்கமாக ஒரு கொஞ்சம் வர்றாங்கன்னா தயவுசெய்து விலகிடுங்க. இல்லைன்னா அதுவே உங்களுக்கு ஆபத்தாயிடும். அந்த கேதுவுடைய கணக்கே ஏதாவது ஒரு வில்லங்கத்தை, வம்பு வழக்கு வில்லங்கம் தான் கேது. அடுத்தது ராகுவினுடைய, இப்போ அவர் என்ன ஆகிறான்னு கேட்டிங்களா? அவர் இப்போ உசுரோட இருந்தால் தான் நிஜம். எனக்கு தெரிஞ்சு அவருடைய கொஞ்ச நாள் இருக்கலாம். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய மனைவி தான் ஜாதகம் காட்டினாங்க என்கிட்ட. இப்போ அவரே எங்கே இருக்காருன்னு தெரியலன்னு சொல்லிச்சு இந்த அம்மா. ஏன்னா அப்ஸ்கேண்ட் இது நிலை. நான் அதுக்கு அதெல்லாம் உட்காந்துக்கிட்டு நான் ஒவ்வொரு ஜாதகம் உட்காந்துக்கிட்டு இவங்க இன்னான்னு போட்டுலாம் சேர்த்தியெல்லாம் வைக்கிறதில்ல. அவ்வளோதான். அப்போதைக்கு பார்த்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதை சும்மா உட்காந்துக்கிட்டு இந்த ஜாதகத்தை உட்காந்துக்கிட்டு சேர்த்துறது, அது சேர்த்துறது எல்லாம் இங்கே சேர்த்துனா போதும். இன்னும் எல்லாத்தையும் பிடிச்சி சேர்த்து என்ன பண்ண போகிறோம்? எல்லாத்தையும் பிடிச்சி சேர்த்து என்ன பண்ண போகிறோம்? அதனால் கேது திசா நடப்பவங்க, சுக்கிரனோட கேது இருக்கிறவங்க மிக மிக கவனமாக இருங்க மக்களே. மாட்டி எடுத்துகிட்டு போயிடும்.